எங்கிட்டு இருந்த பொருளை பாதியில் பிடிக்கிட்டு வந்த மாதிரி கட்சிக்காரன் தலைவரே. இப்ப பேர சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வரமாட்டேன். அது மூலமா கூட போயிட்டு ரோட்ல போற வரவங்க எல்லாம் கூட்டி கொண்டு வச்சிருக்கேன். சரி, அது நம்ம கூட இருக்கோம். ஆமா, நான் வரும்போது வருங்கால முதல்வரே வாழ்க்கைன்னு சொன்னது யாரு? அது நான் தான் தலைவர். ஓ, நீதானா? அப்புறமா என்ன நீங்க சரியா பாருங்க. சரி, நீங்க எல்லாம் போய் லாரில இருக்கிற ஜாமான்களை இறங்க. போங்க போங்க போங்க. ரொம்ப வசதியானவங்க போல இருக்கு. பார்த்தா அப்படித்தான் சரி. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? நான் சொன்னேனே ஒரு அரசியல்வாதி குடி வர போறாருன்னு. இவர் தான் அவர். இனிமே யாராவது வாடகை கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ணீங்க, அட்ரஸ் எல்லாம் மாத்திரம் ஜாக்கிரதை. அதுக்காக நீ ரொம்ப ஆட்டிக்கிற போயா. யாரு வந்தா நமக்கு என்னது? நம்ம வாடகை நம்ம கொடுக்க போறோம். நீ வா. சரி, அது அப்படியே இருக்கு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்க இருக்கிற ஜாமான்கள் போயிருக்கீங்க. சரிங்க. என்ன வீடெல்லாம் பிடிச்சிருக்குதா? பரவாயில்ல தம்பி, உனக்காகவே கையில இருந்த காசெல்லாம் செலவு பண்ணி பெயிண்டெல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் தம்பி, யாருக்கு வீடு விட்டாலும் அட்வான்ஸ் வாங்காம விடுறதில்லை. தம்பி அரசியல்வாதியாச்சே, எங்க போயிட போகுதுன்னு விட்டுட்டேன். தம்பி, மாச வாடகை 2000 ரூபாய், 5 மாசத்துக்கு 10,000 ரூபாய் அட்வான்ஸ். இதுதான் என் வழக்கம். வழக்கத்தை நான் மாத்திக்கிறது இல்லை. வழக்கம் இருந்தா அதை மாத்தக்கூடாது. உங்களுக்கு எப்படி சில வழக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி எனக்கு சில வழக்கங்கள் இருக்கு. என்ன தம்பி? நான் இது வரைக்கும் யாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்ததே இல்லை. வாடகை கூட நான் இஷ்டப்பட்டா கொடுப்பேன். அதுவும் வீட்டுக்காரர் நடந்துக்கிற முறையை பொறுத்து. தம்பி, உன் வழக்கம் சரிதான் தம்பி. அதுக்காக அட்வான்ஸ் கூட கொடுக்கலன்னா எப்படி? திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு உனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னா எனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்றல, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? உன் கூட பேசிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்றத விட்டுட்டேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஐ எம் மஞ்சாசிங்கம் ஸ்பீக்கிங். என்னது? ஒத்து வர மாட்டேங்கிறானா? என்ன பணம் கேட்கிறானா? பணம் கேட்டா கையை காலை எடுத்துருங்கப்பா. இதுக்கு போய் நான் வந்துட்டு ஒரு 2-3 கொலைன்னா ஒரு அரசியல்வாதி தலையிடுறதுல நியாயம் இருக்கு. கை காலுக்கெல்லாம் நான் எதுக்குப்பா? போன வைக்கல. பெரியவரே, நீ என்னமோ கேட்டீங்க? நான் ஒண்ணு கேட்கலையா? அட்வான்ஸ் தம்பி, பணம் உங்ககிட்ட இருந்தா பேங்க்ல இருந்த மாதிரி சொல்லலாம். என்னங்க டெம்போ வாடகை பண்ணோம். பெரியவரே, வாடகை எவ்வளவு? 1500 ரூபாய். ரெண்டு அறிவிட்ட விட நான் தான் சொல்லியிருக்கேன்ல, புறப்படும் போது ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ பேங்க்ல இருந்து கேஷா மாத்தி பேங்க்ல வச்சுக்கல. சொன்ன கேட்கறியா நீ? ஒரு அரசியல்வாதி சில்லறத்தனமா 1000-500 பாக்கெட் வச்சுட்டு முடியுமா? வந்த இடத்துல யார் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்? நைனாவை தவிர. நைனா, அந்த லாரிக்கார பையனுக்கு ஒரு 1500 ரூபாய் கொடுத்தோம். எவ்வளவு தம்பி? 1500. சரி தம்பி, நீங்க கணக்காவது வாங்கி கொடுத்துருங்க. பாவங்க, பார்த்தா நல்லவரே தெரியுது. அந்த வாடகை படம் போது கொடுத்துருந்துருக்கலாம்ல. போடியே அறிவு கட்ட விட. போன இப்பதான் அவரே கொண்டு வந்து வச்சிருக்கான். அதை நான் ரிங் பண்ணாம பேசுறேன். அதை உண்மைன்னு நினைச்சு மிரண்டு ஓடுறான்னா அவன் எப்படிப்பட்ட கேனைனா இருப்பான்? அவங்ககிட்ட எல்லாம் பணத்தை கொடுத்தா ஒழுங்கா வச்சிருப்பானா? பணம் எல்லாம் யார் யாருகிட்ட இருக்கணுமோ அவங்க கிட்ட தாண்டி இருக்கணும். முதல்ல பொருளாதாரத்தை புரிஞ்சுக்க. போடி.